ராஜாங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் ஓவியாவை அவங்க தியேட்டருக்கு சீஃப் கெஸ்ட்டை கூட்டு வந்திருப்பாரு. ராஜாவோட அப்பா முன்னாடி நாளே படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா ராஜா மறந்திருப்பாரு. அதனால தான் ஓவியாவை கூட்டிட்டு வந்து பாட்டு டான்ஸ் ஆடி நிறைய கூட்டம் சேர்த்திருப்பாரு. வந்திருக்க கூட்டம் எல்லாரும் படத்தை பார்த்திருப்பாங்க. அதனால அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல கலெக்ஷன். ராஜாவோட அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா டிக்கெட் கேட்டிருப்பாங்க. அதுக்காக ராஜாவோட மாமா அடிச்சிருப்பாரு. யோகி பாபு கோவப்படுறாரு. என்னோட ஆளுக்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டானா, இதோ வர இருன்னு ராஜா கிட்ட போயிட்டு, நான் யார் தெரியுமா, மினிஸ்டரோட பையன், எனக்கு நீ டிக்கெட் இல்லைன்னு சொல்லுவியான்னு கேட்கிறாரு. இப்ப மினிஸ்டர் அங்க வந்துடுறாரு. ஏன்னா என் மானத்தை வாங்குறேன்னு யோகி பாபு திட்டுறாரு. மினிஸ்டர், என் பையன் அப்படிதான், அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டிருப்பாரு. இவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறதால ராஜா வளர்க்கிற யானையை வச்சு அவருக்கு மாலை போட சொல்றாங்க. அந்த யானை பேரு பீமா. முதல்ல மாலை போட மாட்டேங்குது. ஆனா ராஜா சொன்னதுக்கு அப்புறம் மாலையை போட்டுடுச்சு. யாஷிகா ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. மினிஸ்டர் கிட்ட வேலை கேட்கறாங்க. அவரும் நாளைக்கு வீட்டுக்கு வாமான்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே யோகி பாபு இப்போ ஓவியா ஃபேன்ல இருந்து யாஷிகா ஃபேன் ஆயிடுறாரு. மினிஸ்டரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ற வேலை கொடுத்திருப்பாரு. ராஜாக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பேரு துளசி. என்ன நீ ஓவியா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இப்போ அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓவியா ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க நம்ம தியேட்டருக்கு சீஃப் கெஸ்டா தானே வந்தாங்கன்னு சொல்றாரு. இப்ப துளசியோ பீமாவை திட்டுறாங்க. பீமாவை திட்டினா அவருக்கு பயங்கரமா கோவம் வரும். பீமானா அவருக்கு ரொம்ப உயிர். அதனால இப்ப துளசியவே திட்டிடுறாரு. என்ன விட உனக்கு இந்த பீமா தான் பெருசா போயிட்டானு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சின்ன வயசுல ராஜாவோட அம்மா இவருக்கு ஒரு யானை பொம்மை வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. திடீர்னு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மானா ராஜாக்கு உயிர். அதனால யார்கிட்டயும் பேசாம பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்காரு. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவருக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்ய விடுங்க, அவருக்கு பிடிச்சவங்களோட பழக விடுங்க, சரியா போயிடுன்னு சொல்றாரு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது வயல்ல யானை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. யானைன்னு சொன்னதுமே ராஜா அங்க வந்து யானையை பார்க்க போறாரு. வேணான்னு சொல்லி தடுத்தாலும் கேட்க மாட்டாரு. யானை கால அடிபட்டிருக்கோம். அங்க இருக்க மண்ணை எடுத்து வைக்கிறாரு. அவங்க அம்மாவே இந்த யானையா வந்திருக்கிறதா நினைச்சு அது மேல பயங்கர பாசமா இருக்காரு. பீமான் பேர் வச்சு கூடவே வளர்க்குறாரு. ராஜாவும் பீமாவும் சேர்ந்து ஒரு காரை வழி மறிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க சரியா பதில் சொல்லாம இவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அங்க திடீர்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்துடுறாரு. இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்கிறாரு. யானை வச்சு இவன் பிளாக்மெயில் பண்ணி எங்க கிட்ட காசு வாங்க பாக்குறான்னு சொல்றாரு. அப்பதான் அவங்க கார்ல யானையோட தந்தத்தை கடத்துறது தெரியுது. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்களை பிடிச்சு கொடுக்குறாரு. திரும்பவும் துளசியை சமாதானப்படுத்தி இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜா மாட்டி விட்டு அந்த ரெண்டு பேரோட ஓனர் யானைக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருப்பாரு. இவங்கள போட்டுடுறாங்க. இப்போ மினிஸ்டர் வந்து சிஎம் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வேணும், நீ வேற எது கொடுத்தாலும் எனக்கு வேணாம்னு சொல்றாரு. சிஎம் உனக்கு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாரு. இதனால கோவப்பட்டு உன் ஆட்சியே நான் கலைப்பேன் அப்படின்னு சவால் விட்டு போயிடுறாரு. துளசியோட அப்பா மினிஸ்டர் கிட்ட பினாமியா இருக்காரு. இவங்க லவ் பண்ற விஷயம் தெரியுது. பீமாக்கு மதம் பிடிச்சிச்சுன்னு சொல்லி ஆபீசர்ஸ்லாம் பீமாவை கூட்டு போயிட்டு இருப்பாங்க. பீமா இல்லாம ராஜாவால இருக்க முடியாது. அதனால ஆபீசர் கிட்ட என் பீமாவை காட்ட சொல்லி கேட்கிறாரு. பீமான்னு ஒரு யானையை காட்டுறாங்க. ஆனா அது பீமா இல்லன்னு இவர் சொல்றாரு. இதுதான் உன் யானை, ஒழுங்கா கூட்டிட்டு போன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் திட்டி அனுப்பிடுறாரு. ராஜாவோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. பீமா அவருக்கு இன்னொரு பையன் மாதிரி. பீமா வந்துட்டா சரியாயிடும்னு துளசி சொல்றாங்க. பீமாவை தேடி ராஜா இப்ப இன்னொரு ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, இதான் உங்க யானைன்னு சொல்லிடுறாரு. ராஜாவை என்னோட பீமாவை எனக்கு நல்லா தெரியும், அது என் பீமா இல்லைன்னு சொல்றாரு.